சந்தன் குர்குரே மோமோஸ் நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. 6 மணி ஆனா போதும் அவ கடைக்கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைஞ்சிடுவாங்க. சந்தன் ரொம்ப நல்லா குர்குரே மோமோஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பா. சந்தனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. அவ குர்குரே மோமோஸ் பண்ண எந்த பொருட்களை பயன்படுத்துவானோ அது ரொம்ப நல்ல குவாலிட்டி பொருட்களா இருக்கும். இந்த விஷயம் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிதானமா சந்தனோட குர்குரே மோமோஸ் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அவ ஆஃப்லைனோட ஆன்லைன் விற்க கூட ஆரம்பிச்சிட்டா. சந்தனண்ணே, ஒரு பிளேட் குர்குரே மோமோஸ் கொடுங்க. இப்போவே கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? அண்ணே 3 பிளேட் போடுங்க. ஹாஃப் பிளேட்ல எவ்வளோ மோமோஸ்? ஹாஃப் பிளேட்டில் 4, ஃபுல் பிளேட்டில் 6 வரும் சார். ஒன்று பண்ணுங்க, ஃபுல்லு 3 பிளேட் போடுங்க. சந்தன் தினமும் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்வா. அவ இப்போ நல்லா பணம் சம்பாதிக்கிறா. சந்தன் தினமும் சீக்கிரமா எழுந்து குர்குரே மோமோஸ் பண்ண பொருட்களை வாங்க போவா. ஃப்ரெஷ்ஷான காய்கறி, எண்ணெய், ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எல்லாத்தையும் மார்க்கெட்க்கு வந்து வாங்கிக்கிட்டு அவ கடைக்கு போவா. ஒரு நாள் ஒரு பையன் சந்தன் கடைக்கு வந்தா. அவ ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்தா. அண்ணே, ஏதாச்சும் வேலை கொடுங்க. எனக்கு ஜுரம் அடிக்குது. எனக்கு காசு தேவைப்படுது. இந்த சிட்டிக்கு புதுசாக வந்திருக்கேன். நிறைய பேர்கிட்ட நான் வேலை கேட்டேன். ஆனால் யாருமே வேலையை கொடுக்கல. உங்களை பற்றி நான் இங்கே கேள்விப்பட்டேன். நான் நல்லபடியாக வேலை பார்ப்பேன். இங்கே வேலை பார்த்தா 2 வேளை சாப்பாடு கிடைச்சா அதுவே போதும். வயசான அம்மா பட்டினியால கூட இருக்க மாட்டாங்க. கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு அலற அந்த பையன் மேல சந்தன் பரிதாபப்படுறா. சந்தனுக்கு எப்படியும் கடையில வேலை செய்ய ஒரு பையன் வேண்டியதா இருந்தது. சரி, நீ என் கூட வேலை பார்க்கலாம். ஆனால் வேலையை நல்லபடியாக பண்ணணும். நீ ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணாலும் கடையோட பேரு கெட்டு போயிடும். சரியா? இல்லை இல்லைண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பேன். சந்தன் ரகுங்கிற பையனுக்கு அவ கடையில ஒரு வேலை தரா. ரகு வந்ததால சந்தனுக்கு உதவியா இருந்தது. சந்தன் மார்க்கெட்க்கு போகும்போது ரகுவை கூடவே கூட்டிட்டு போவாரு. மெல்லமா ரகு சந்தன் கூட இருந்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டா. அடேங்கப்பா, ரகு, நீ ரொம்ப நல்லா குர்குரே மோமோஸ் எல்லாம் பண்றப்பா. மாஸ்டர் ஆயிட்ட நீயே. சந்திரனே, நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. நீங்க அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா நானும் எங்க அம்மாவும் பட்னியால இறந்திருப்போம். ரகு, உழைக்கிறவங்க யாரையும் ஏமாத்தாம இருக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா உதவி பண்ணுவாங்கப்பா. நீ நல்ல வழியில போனா கடவுள் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவா. வா, சீக்கிரமா மோமோஸ் பிளேட் எல்லாம் எடுத்து வை. நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருந்தா கஸ்டமர் திரும்பி போயிடுவாங்க. அட அண்ணன், அது எப்படி சாத்தியம்? உங்க கடையில வந்து யாராச்சும் சாப்பிடாம போவாங்களா சொல்லுங்க. இந்தாங்க அண்ணன், உங்களோட 2 ஃபுல் பிளேட். வணக்கம் சந்தன் அண்ணன், எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல என் கடைக்கு முன்னாடி வராதேன்னு. இங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? எப்படியே புது பையன் வந்திருக்கானா? நல்லதா போச்சு. நீங்க என்ன வேலையிலிருந்து தூக்கிட்டீங்க. நான் ஒன்றும் தப்பு பண்ணவே இல்லையே. நீ குர்குரே மோமோஸ் பண்ண பழைய பன்னீரை நீ போடல? உன்னால எத்தனை கஸ்டமர் போயிட்டாங்க. கலப்படம் பண்றவன் இங்க இருக்கக்கூடாது. நான் பண்ணது சரிதான். வியாபார இடத்துக்கு வராத, போ. அரே, ஒரு பிளேட் குர்குரே மோமோஸ் கொடு, காசு கொடுக்குறேன். நீ ஒன்று எனக்கு சும்மா தர தேவையில்லை. ரகு, அவனுக்கு குர்குரே மோமோஸ் பிளேட் கொடு, சாப்பிட்டு போயிடுவான். அந்த பையன் பேரு ரமேஷ். அவனுக்கு நன்றியே இருக்கல. கொஞ்ச நாளைக்கு அவ சந்தன் வண்டியில வேலை பார்த்துட்டு இருந்தா. அவரை ஏமாத்தி மார்க்கெட்ல இருந்து கெட்ட பொருட்களை சந்தனுக்கு வாங்கி கொடுத்தா. அதனால சந்தன் மோமோஸ் ருசி கெட்டு போச்சு. அவனோட கஸ்டமர்ஸ் கூட போயிட்டாங்க. சந்தன் திரும்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு குர்குரே மோமோஸ ஆரம்பிச்சாரு. அவருக்கு திரும்பவும் கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. ஏன்னா அவர்கிட்ட இப்போ ரமேஷ் மாதிரி வேலைக்கார இல்ல. ரமேஷ் குர்குரே மோமோஸ சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் சந்தன் கடைக்கு கொஞ்சம் லேட்டா வராரு. அதுக்குள்ள ரகு வண்டிய தயார் பண்ணிட்டா. வீட்டுல ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்திருக்காங்க. அதுக்குதான் வேலையெல்லாம் லேட் ஆயிடுச்சு. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டல? நான் மோமோஸை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். காலையில பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தல, அதுல காசு மிச்சமாச்சு. இந்தாங்க. சரி, கொடு. சந்தனண்ணே, 2 பிளேட் குர்குரே மோமோஸ் கொடுங்க. இப்போவே கொடுக்குறேன். அப்போ அந்த ஆளு மோமோஸ சாப்பிட்டு கோவமா இப்படி சொன்னா. என்ன தானே, குர்குரே மோமோஸ் பண்றது மறந்துட்டீங்களா? என்ன டேஸ்ட் இது? மோமோஸ் கசக்குது. கசக்குதா? இருங்க பாக்குறேன். அந்த மாதிரி ஒண்ணுமே ஆயிருக்காது. சந்தன் அந்த மோமோஸ சாப்பிட்ட உடனே துப்பிடுறாரு. மோமோஸ் நிஜத்திலேயே ரொம்ப கசப்பா இருந்தது. கஸ்டமர்ஸ் கோவப்பட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு சந்தனுக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ரகு, மோமோஸ் இன்னைக்கு நீ தானே பண்ண. எப்படி கசக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கோவப்பட மாட்டேன், உண்மையை சொல்லு. நீ இதெல்லாம் எப்படியாச்சு? அண்ணே, என்ன நம்புங்க. நீங்க எப்படி கத்து கொடுத்தீங்களோ அப்படிதான் நான் பண்ணேன். எல்லாமே பக்காவா பண்ணானே. ஒரு நிமிஷம்,
நான் மோமோஸ் பண்ணும்போது அந்த ரமேஷ் அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க கையில பாவக்காய் சாறு இருந்துச்சு. என்கிட்ட மோமோஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கணும்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் நேரமாகுன்னு சொன்னேன். அப்புறம் என்கிட்ட கிளாஸ் கேட்டாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஜூஸ் கிளாஸ்ல ஊத்தி குடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்க பண்ணிருப்பாங்களோ, ஏன்னா என் முன்னாடி அவங்க ஜூஸை குடிக்கவே இல்லை. நான் அவங்கள பத்தி யோசிக்கவே இல்லை. அவங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கன்னு. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அவன் என்ன பழி வாங்க நினைக்கிறா. அப்படியாக நான் விட மாட்டேன். அவனுக்கு நான் பாடத்தை புகட்டுறேன். நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். ரமேஷ் போலீஸ்க்கு முன்னாடி உண்மையை ஒத்து பாப்பாரு. அண்ணே, நானும் உங்க கூடவே வரேன்னு. சந்தன் ரகுவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரமேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் பயத்துல ரமேஷ் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. மோமோஸ்ல பாவக்காய் ஜூஸ் போட்டது அவன்தான்னு ஒத்துக்கிறா. சந்தன் அண்ணே, ஒன்னு கேட்கட்டுமா? கஸ்டமர் மோமோஸை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ என் மேல நீங்க கோவப்படலையா? ஏன்னா மோமோஸை நான் தானே பண்ணேன். ரகு, நன்றியோட வேலை பார்க்கறது மூஞ்ச பார்த்தாலே தெரியும்பா. உன்னை 2 மாசமா எனக்கு தெரியும். காலையில மீதி பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்த. நான் எவ்வளவு செலவு பண்ணனோ அவ்வளோ மட்டும்தான் நீ செலவு பண்ணிருந்த. உன்னோட நேர்மையை நான் அப்பவே பார்த்துட்டேன். நீ பண்ணிருக்க மாட்டேன்னு அப்போதான் எனக்கு புரிய வந்துச்சு. கவலைப்படாதப்பா, ரமேஷுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. 2-3 மாசம் ஜெயில இருந்தா சரி ஆயிரவான் அவன். ரகு சந்தனோட கிளம்பிடுறா. கஸ்டமர்ஸ்க்கும் இந்த உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பியும் குர்குரே மோமோஸ் சாப்பிட வந்துட்டே இருந்தாங்க, எப்பவும் போலயே. சீதா மற்றும் கீதா என்கிற 2 ரெட்டு பிறவிகள். அவங்க சித்தி சித்தப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பத்துல இருந்தே சீதா கீதா அவங்க சித்தப்பா சித்தி கூட தான் இருந்தாங்க. ஆனா அவங்க சித்தி ரொம்ப கெட்டவங்க. அவங்களோட சித்தி சஞ்சலா அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே கொடுமை கொடுக்குவா. அவங்க 2 பேரையும் வேலைக்காரங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவா. எங்க போயிட்டீங்க 2 பேரும்? ஒரு வேலை சொன்னா சரியா செய்ய மாட்டீங்கல்ல நீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? அத்தை, ரோட்ல வரும்போது ரொம்ப மழை அத்தை, அதனாலதான். சக்கரை கவர் எப்படி பிஞ்சிடுச்சு? தண்ணியில போட்டு ஆட்டின்னு வந்துட்டீங்களா? இல்ல சித்தி, ஒரு ரேஷன் குடுக்கும் போதே சரியான கவர்ல கட்டி கொடுக்கல. எங்களுக்கு தெரியாமலே மழையில கொட்டிடுச்சு. சக்கரைக்குள்ள தண்ணி போயிடுச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க சித்தி. இன்னைக்கு உங்க 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு. கதை விடுறதுல ஃபர்ஸ்ட் 2 பேரும். உங்க அப்பா அம்மா உங்க 2 பேரையும் எங்க தலை மேல போட்டு போயிட்டாங்க. இப்ப வாழ்க்கை முழுசா உங்களை வச்சுக்கிட்டு நாங்க கஷ்டப்படணும். ச்சே. சஞ்சலா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஒரு சின்ன பொண்ணுகிட்ட நீ இவ்ளோ கேவலமா நடந்துட்டு இருக்க. கடவுள் மேல கொஞ்சமாவது பயம் இருக்கட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டோமா, அப்ப இன்னொருத்தி எவளாவது கெடிக்கிறாளான்னு தேடிக்கிட்டு வக்காந்துருங்க, சரியா? சஞ்சலா சீதா கீதாவை எப்பவுமே அடிச்சுக்கிட்டு தான் இருப்பா. எப்பவுமே அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டா. அவங்களுக்கு ரொம்ப கொடுமை கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் ராத்திரி பாவம் பசங்க 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கீதா, நம்ம வீட்டை விட்டு போயிடலாம், சித்தி ரொம்ப அடிக்கிறாங்க. கண்டிப்பா நாம வீட்டை விட்டு போயிடலாம், எங்கேயாவது தூரமா போயிடலாம். சீதா மற்றும் கீதா அன்னைக்கு ராத்திரி அவ்வளவு இருட்டுல கூட 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்கே இருந்து ஒரு மரத்து கீழே படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில 2 பேரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. ரோடு ரொம்பவே பிஸியா இருக்கும். சீதா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நாம போய் ஏதாவது சாப்பிடலாமா? ஆனா நமக்கு சாப்பிடறதுக்கு பணம் வேணும்ல. பணம் கொடுக்காம யாரும் சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். போலாமா? சரி, போலாவா? அண்ணா, எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது தரீங்களா? ரொம்ப பசிக்குது. உங்க 2 பேர்கிட்டயும் பணம் இருக்கா? அட, அங்க பாருப்பா, அக்கா தங்கச்சி 2 பேரோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு, ட்வின்ஸ் போல. அட ஆமா ஆமா, ஆனா 2 பேரும் அனாதைங்க போல. அண்ணா, ஆனா எங்க கிட்ட பணம் இல்லையே. ஓசியில உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பணம் எடுத்துட்டு வாங்க, இல்ல இங்க இருந்து போங்க. அந்த கடைக்காரரு அவங்க 2 பேரையும் துரத்தும் போது அங்க ஒரு ஆளு வராரு. பீமா, இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு பரோட்டா பண்ணி கொடு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். நன்றி அங்கிள். நீங்க 2 பேரும் யாருமா? அங்கிள், என்னோட பேரு சீதா, இவ என்னோட தங்கச்சி கீதா. என்னோட சித்தி எங்களை ரொம்ப அடிப்பாங்க, அதனால தான் வீட்டை விட்டு வந்துட்டோம். உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க பசங்களா? எங்க சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இப்ப அப்பா அம்மா இல்ல, நாங்க அனாதை பிள்ளைங்க. அப்படியா அப்படியா, இதான் விஷயமா? சரி பீமா, இப்ப உங்ககிட்ட எத்தனை பாக்கெட் நூடுல்ஸ் இருக்கு? 20 பாக்கெட் நூடுல்ஸ் இருக்கு. பசங்களா, என் கூட வந்து நீங்க ஆட்டோல உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி தனியா சுத்துறது உங்களுக்கு நல்லது இல்லமா? சீதா மற்றும் கீதா அவரு கூட ஆட்டோல உட்காந்து போறாங்க. அவரோட பேரு ராஜேஷ்.
அவரும் அவர் பொண்டாட்டியும் சேர்ந்து வீட்லயே நூடுல்ஸ் செஞ்சு எல்லா கடைக்கும் கொடுப்பாங்க. அவங்களோட நூடுல்ஸ் பாக்கெட் மார்க்கெட்ல ரொம்ப நல்லா வித்து போய்கிட்டு இருக்கும். சீதா மற்றும் கீதா ராஜேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அவருக்கு செஸ்ட் பெயின் வந்துடுது. என்னாச்சு அங்கிள்? அங்கிள் என்னாச்சு? இவருக்கு நெஞ்சு வலிக்குது போல. இவரை சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். அங்கிள் போலாம் அங்கிள், தயவு செய்து ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போலாம். சீதா கீதா ஆட்டோக்காரர் கூட சேர்ந்து அங்கே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. ஆட்டோக்காரருக்கு ராஜேஷ் நல்லா தெரிஞ்சதால அவங்களோட மனைவிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்களோட மனைவி கூட ஹாஸ்பிடலுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜேஷ்க்கு முழிப்பு வருது. ராஜேஷோட ஹார்ட்ல பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க டாக்டர். ராஜேஷ் சீதா மற்றும் கீதாவை அவங்க வைஃப்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்ப எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சந்தியா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தான். அப்புறம் இந்த பசங்களை பாரு, இவங்க சீதா அப்புறம் கீதா. இங்க வாங்க பசங்களா. பசங்க பாக்க ஒரே மாதிரி இருக்காங்கல்ல? நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? ஆமாங்க ஆண்டி, என்னோட பேரு சீதா, அவளோட பேரு கீதா. டாக்டர் மறுநாள் ராஜேஷை டிஸ்சார்ஜ் பண்றாரு. ஆனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. ராஜேஷ்க்கு வேலை எப்படி செய்ய போறோமோ, எப்படி வாழ்க்கை நடத்த போறோம்னு கவலை. சந்தியா, பொருட்கள் எல்லாம் தனியா எடுத்துட்டு போய் மால்க்கு டெலிவரி பண்றது எவ்வளவு கஷ்டமானது. என்னால எப்படி அதை தனியா பண்ண முடியும்? கேளுங்க, உங்களோட ஆரோக்கியம் சரியில்லை. அந்த நூடுல்ஸ் செய்யறது விக்கிறது எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். அங்கிள் ஆண்டி கூட நாங்க இருக்கோம், நீங்க கவலையே படாதீங்க. நூடுல்ஸ் செஞ்சு விக்கிறது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. எல்லாமே நல்லா நடக்கும் அங்கிள். நாங்க 2 பேரும் ஆண்டி கூட சேர்ந்து ஆண்டிக்கு ஹெல்ப் பண்றோம். அவங்க சொன்ன மாதிரியே 3 பேரும் சேர்ந்து நூடுல்ஸ் செஞ்சு அந்த நூடுல்ஸ டெலிவரி பண்றாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சீதா சந்தியா கிட்ட சொல்றா, ஆண்டி நாம நூடுல்ஸ் பாக்கெட் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நூடுல்ஸ் கடை வைக்கலாம் இல்லையா? நல்லா சம்பாதிக்கலாம். விதவிதமான நூடுல்ஸ் செஞ்சு நாம விக்கலாம். ருசியா இருக்கும். நீங்க வேற ரொம்ப நல்லா சமைப்பீங்க. இந்த ஐடியா இது வரைக்கும் எங்களுக்கு தோணவே இல்லையே. நல்ல ஐடியாடா செல்லம். ராஜேஷ், சீதா மற்றும் கீதா சரியா தான் சொல்றாங்க. நாம ஒரு சொந்த நூடுல்ஸ் கடை வைக்கலாம். நம்ம நூடுல்ஸ் செஞ்சு விக்கலாம்ல? சரி சந்தியா, ஆனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். காலையில எழுந்து நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். ஸ்டால்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்னு நூடுல்ஸ் விற்க வேண்டியதா இருக்கும். உன்னால அது முடியுமா? நீங்க கூட இருந்தா போதுங்க. வேற எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இந்த அழகான குட்டிங்க வேற கூட இருக்காங்க. சந்தியா சீதா மற்றும் கீதா கூட சேர்ந்து ஒரு நூடுல்ஸ் கடைய ரெண்டுக்கு எடுத்து அவங்க நூடுல்ஸ் கடைய ஆரம்பிக்கிறாங்க. சந்தியா ருசியான நூடுல்ஸ் சமைப்பாங்க. சீதா மற்றும் கீதா ட்வின்ஸ். அவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஜனங்க வரவங்க எல்லாம் ஆச்சரியமா பாப்பாங்க. நூடுல்ஸும் சாப்பிட்டு போவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கஸ்டமர்ஸ் கூட ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தாங்க. வியாபாரம் கூட ரொம்பவே நல்லா நடந்தது. அவங்க விதவிதமான நூடுல்ஸ் செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. சந்தியா, சீதாவும் கீதாவும் எனக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம். பசங்களா, நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப லக்கியானவங்க. ராஜேஷோட ஆரோக்கியம் கூட சரியா போகுது. இப்ப அவரு நூடுல்ஸ் பாக்கெட்ஸ் கூட டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது கூட ஸ்டால்ல கூட போய் ஹெல்ப் பண்ணுவாரு. சந்தியா மற்றும் பசங்க எல்லாரும் சேர்ந்து பிசினஸ ரொம்ப நல்லா நடத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் சீதா கீதாவோட சித்தப்பா அவங்கள கடையில பாக்குறாரு. சீதா, கீதா, நான் உங்க 2 பேரையும் ரொம்ப தேடினேன். வீட்டை விட்டு நீங்க ஏன் போனீங்க? சித்தப்பா, சித்திய பார்த்து மறுபடியும் அடியெல்லாம் எங்கனால வாங்க முடியாது. அப்பா அம்மா மாதிரி கடவுள் எங்களுக்கு ஆண்டி மற்றும் அங்கிள கொடுத்திருக்காங்க. நாங்க இவங்க கூட சந்தோஷமா இருக்கோம். இவங்களை விட்டு இனிமே எங்கேயும் வர மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சீதா கீதா அப்படி பேசினதை கேட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத பார்த்து அவங்க சித்தப்பா கண்ணுல தண்ணிய விட்டாரு. அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு பசங்களை அவரு ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமான மனத்தோட அங்கிருந்து போறாரு. அவங்களோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் இருந்தது. Thanks for watching.